ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயா சமையலறை. இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு மல்லி ஒரு கை போட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வணக்கிடலாம், இல்லாட்டி கருகிரு. இப்போ அதை எடுத்து பார்த்தா உடையணும், அந்த அளவுக்கு வணங்கினா போது. எண்ணெய் ஊற்றாமல் வதக்கிக்கலாங்க. அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். தனித்தனியாக வதக்கிக்கலாம் எல்லாத்தையும். சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வணங்கிடுச்சுங்க. இதையும் எடுத்து அது கூடயே கொட்டி வச்சிடலாம். இப்போ வரமிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். பட்டை 2 பீஸு, சோம்பு அரை ஸ்பூனு, கிராம்பு ஒரு 3 போட்டுக்கலாங்க. இதையும் லேசாக வறுத்து விட்டுடலாம். இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதையும் எடுத்து அது கூட கொட்டி வச்சிடலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/2 கிலோ போட்டிருக்குறேன். பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் ஊற்றி வணக்கலாங்க. விளக்கெண்ணெய் ஊற்றி வணக்கினா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வருங்கிறதுக்காக விளக்கெண்ணெய் ஊற்றி வணக்குவாங்க. அது கூடயே கருவேப்பிலையும் போட்டு வணக்கிடலாம். இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கலாங்க இடித்து. அது வணங்குறதுக்குள்ளே இது இடித்து தனியாக வச்சுக்கலாங்க. பாருங்கள், தனியாக எடுத்து வச்சாச்சு. இது அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ட்ரை மசாலாவெல்லாம் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சதுக்கப்புறம் அது கூடயே இந்த வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சது கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. பெருசாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். குட்டியாக இருந்தால் முழுசாக அப்படியே போட்டுக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இடித்து வச்சு இஞ்சி பூண்டையும் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு மட்டன் பீஸை போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. அது கூடவே உப்பும் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவெல்லாம் இதில் ஊற்றி இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றி இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா அளவாக தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிருக்கிறேன். நாங்கள் தண்ணி குழம்பு தாங்க வைப்போம். இப்போ குக்கர் மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் தேங்காய் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த 4 விசில் வந்து விசிலெல்லாம் அடங்கிடுச்சுங்க. இப்போ இதுலேயே வந்து தேங்காய் போடாமையும் செய்யலாம். இப்படியே வேணுனாலும் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் குழம்பு நிறையா வேணுன்னா இந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டு ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.